இன்றைக்கி அமாவாசை, கோவிலில் பூஜை வேலை ஆரம்பித்தாச்சு. பாட்டு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. சுட சுட காஃபி. டிஃபன் எதுவும் சாப்பிட மாட்டோம், காலையில் பூஜை முடித்தா தான் காஃபி குடிக்கலான்ட்டு. காலைல பெரியபால் அபிஷேகம், அப்புறம் அங்காளம்மாக்கு அபிஷேகம், ஊஞ்சல். இன்றைக்கி மலையனூரில் என்றைக்கு வைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம வைப்போம். அது மாதப்பிறப்பு இருக்குது, நாளைக்கு பார்த்தோம். ஆனால் அது வராது. எப்படியும் அமாவாசை மலையனூரில் என்ன கணக்கோ அதுதான், அதுபடி தான் ஊஞ்சல். சித்திரை அமாவாசை மட்டும் நம்ம இங்கே பூகரகம் போட்டு அம்மாவுக்கு ஊஞ்சல், நம்ம அக்னி பூகரகம் வச்சு அடுத்த மாசி திருவிழாவுக்கு இப்போ அடித்தளம் போட்டுருவாங்க மலையனூரில். நம்ம இங்கே பூகரம் போட்டு ஆரம்பிக்கிறது. சித்திரைனாலே அம்மா பூவில் தான் அலங்காரப்பா. எங்களால் எங்கள் உள்ளங்கை அளவு என்ன காசு இருக்கோ, என்ன பணம் இருக்கோ அதை வச்சு தான் கூடிக்கிறோம். ஏதாவது ஒருத்தர் 2 பேர் வாங்கி தராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரேர் தான் நம்ம கோயிலுக்கு வாங்கி தர்றது. அதனால் நாங்களே இது பண்ணிப்போம். ஏன்னா நாங்கள் பசங்களாம் வச்சுருக்கோம். ரெகுலராக கோயில் திறக்க முடியல. ரெகுலராக மூலஸ்தானம் திறந்து தான் இருக்கும், வெளியே கேட் திறக்க முடியாது. ஏன்னா இங்கே மெயின் ரோடு, வண்டி போயினே இருக்கும், சண்டை போடுவாங்க, மேலே குழந்தைங்க மேலே ஏற்றுவாங்க, தேவையில்லா பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் யாருக்கும் இடையூறு தர வேணாம். சேவிக்கிறவங்க அப்படியே மனசார சேவிச்சுட்டு கோபுரத்தை பார்த்துட்டு போவாங்க. அதனால் அப்படியே விட்டுடுறது. கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் பசங்க பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கும் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் அம்பாள் சரி பண்ணி கொடுத்துருவோம் கூடிய விரைவில். அதெல்லாம் சரியானு நம்மளும் கோயிலில் டைமிங் போட்டு டெய்லியும் திறக்க ஆரம்பிச்சிடுவோம். திறக்கிறோம் டெய்லியும்னா அப்படின்னா காலையில் 6:30 மணிக்கு அது மாதிரி நட திறந்துடும். அம்பாளுக்கு நட திறந்துட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு மூலஸ்தானம் திறந்தா இருக்கும். 12 மணிக்கு தான் தரையை போடுவோம். திருப்பி பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5:30 மணிக்கு நடையை திறந்த ஸ்க்ரீனை தரையை எடுத்து விட்டுருவோம். அப்படி தான் செய்கிறது, வேறு எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் காஃபி குடிச்சிட்டு கோயிலாண்ட போனோம். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும். தங்கச்சி ஆரம்பிப்பா, கூட சேர்ந்து நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே கண்டினியூவாக போடுறேன். ஓகேவா? பாய். எல்லோரும் வாங்க, காஃபி குடிக்கலாம். அமாவாசைனால என்ன சந்தோஷம்னா அங்காளம்மா தான், நம்ம ஹீரோயினி அம்மா தான். ரொம்ப பிடிக்கும் அங்காளம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. நேற்று ஆனி மாதம் எப்போவுமே நம்ம கோவிலில் அம்பாளுக்கு குரத்தி அலங்காரம் இந்த அங்காளம் குரக்குடை ஏந்திடுவாங்க. அடுத்த மாதத்துலேருந்து பெரியபாலத்தை குரக்குடை ஏந்த ஆரம்பிச்சிடுவாங்க. அது எப்போ அந்த 3 மாத கணக்கு அது மாதிரி எப்படி ஆடியில் வைக்கிறதா எப்படின்னு குரக்குடை ரெகுலராக வைக்கல, எடுத்து வச்சுட்டு திருவிழா ஆரம்பிக்கிற காலத்தில் வச்சுட்டு திருப்பி திருவிழா முடிஞ்சு திருப்பி குரக்குடை வச்சு எடுத்து வச்சுருவோம். அது ஒரு நீதிக்காக அம்பாள் உத்தரவிட்டு பண்ண ஆரம்பிச்சிடுது. அது வச்சதுலேருந்தே நிறைய 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 விஷயங்கள் நாங்களும் கற்றுக்கிட்டோம். குரக்கூட அம்பாள் ஏந்தினாலே அடுத்தடுத்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த டைமில் பெரியபாலத்தோட நார்மலாக நம்ம டெய்லியும் பூஜை ஆடி மாதம்னாலே பவானிக்கு தான், பெரியபாலத்தாக்கு தான். கூழ் ஊற்றி அவளாகவே அந்த கூழை முத்தாக மாறுறதும் அவள் தான். அந்த குரக்கூடை ஏந்தி அந்த முத்து, அதாவது அங்காளம்மா வீதியில் போய் முத்து வாங்குவாள். பெரியபாலத்தை